நீலகிரி மாவட்டம் குன்னூரில் 64வது பழ கண்காட்சி கோலாகலமாக தொடங்கியுள்ளது. அந்த கண்கவர் காட்சிகளை பார்க்கலாம். மேடம் இந்த பக்கம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சூரிய நாராயணன் வழங்க கேட்கலாம். சூரிய நாராயணன், வணக்கம். இது எவ்வளவு நாட்கள் நடைபெற இருக்கிறது? இதில் எந்த வகையான பழங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றன? விவரங்கள் என்ன? வணக்கம். நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசன் துவங்கியுள்ளதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் நீலகிரி மாவட்டத்தை நோக்கி படையெடுத்த வண்ணம் உள்ளனர். அவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகளை கவர்வதற்காக மாவட்ட நிர்வாகம் சார்பில் கோடை விழா நடத்தப்படுகிறது. இந்த கோடை விழாவில் இறுதி நிகழ்ச்சியான 64வது பழ கண்காட்சி இன்று முதல் துவங்கி 3 நாட்கள் நடைபெறுகிறது. இந்த விழாவை நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அருணா அவர்கள் இன்று துவக்கி வைத்தார். மேலும் இவ்வருடம் பழ கண்காட்சியில் சுமார் 5 டன் பழங்களை கொண்டு பல்வேறு வகையான உருவங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. சிறப்பம்சமாக கருப்பு திராட்சை பழங்களை கொண்டு கிங்காங் உருவம் 6 அடி அகலம் 15 அடி உயரத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கும் பொருட்டு கோ ஆர்கானிக் சேவ் எர்த் என்ற வாசகங்கள் எலுமிச்சை ஆரஞ்சு பழங்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் சிம்ஸ் பூங்கா உருவாக்கப்பட்டு 150 வருடங்கள் ஆனதை கொண்டாடும் வகையில் தோட்டக்கலைத்துறை மூலம் பல்வேறு வகையான 150 பழ ரகங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் சிறுவர்கள் குழந்தைகளை கவரும் வகையில் கார்ட்டூன் உருவங்களான டம்பல், டக், மினியன், டைனோசர், பிக்காச்சோ, நத்தை போன்ற உருவங்கள் சுமார் 1.50 டன் எலுமிச்சை, திராட்சை, சாத்துக்குடி, ஆரஞ்சு, செர்ரி பழங்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் தோட்டக்கலை துறை சார்பில் 10 அரங்குகள் பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்து 10 அரங்குகள் அமைக்கப்பட்டு அங்கேயும் பழங்களால் ஆன உருவங்களை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. காலை முதலே ஏராளமான சுற்றுலா பயணிகள் இதனை கண்டு ரசித்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சூரிய நாராயணன். ட்ரெண்ட உங்க ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. யூடியூப்ல 1 கோடி சப்ஸ்கிரைபர்கள் கொண்ட உங்கள் தந்தி டிவியோட இணைந்திருங்க.